ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 25வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே ஏழை பசங்களுக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு ரொம்ப சீரியஸா நடக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு வர நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு வேலையும் பார்த்து கவனிச்சுக்கிறது இல்லாம ஏதேதோ ஊர்ல இருந்து பசங்க வர போறாங்க. ஏழை குடும்பத்து பசங்களும் இருப்பாங்க. சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சோ சாப்பாடும் அரேஞ்ச் பண்ணுங்க, தண்ணியும் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு அசிஸ்டன்ட் கிளம்புறாங்க. இங்க தேர்ட் பிரின்ஸோட அசிஸ்டன்ட் பாக்குறான். ஒரு 3 பேரை அந்த பக்கமா போய் நான் சொன்ன வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த 3 பேரும் ஃபோர்த் பிரின்ஸ் எங்க இருக்கானோ அந்த பக்கமா வந்துட்டு என்ன சொல்ற அப்படிலாம் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லைன்னு ஆளுக்கு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்த் பிரின்ஸ்க்கு டவுட்டா இருக்கு. கொஞ்சமா வெளியே வரான். என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு ஒருத்தனை பார்த்து கேக்குறான். இந்த செகண்ட் பிரின்ஸ் இருக்காருலங்க, அவர் கொஸ்டின் பேப்பரை வித்துட்டாராம். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், எக்ஸாம் எழுதுறதுக்காக. இப்போ கொஸ்டின் பேப்பரை வித்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு என்னங்க மரியாதை இருக்கு, அதனால தான் எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனும் கிளம்பி போறான். உடனே நம்ம ஃபோர்த் பிரின்ஸ்க்கு மனசு கஷ்டமாயிடுது. செகண்ட் பிரின்ஸ், அதாவது அவங்க அண்ணா எங்க இருக்கானோ அந்த அரண்மனையை தேடி போறான். செகண்ட் பிரின்ஸ் ரொம்ப குதூகலமா 2 பொண்ணுங்களை கூட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்க உள்ள ஃபோர்த் பிரின்ஸ் போயிடுறான். பொண்ணுங்களை கூட வெளியே அனுப்பாம எதுக்கடா வந்த, என்ன மேட்ரு அப்படின்னு செகண்ட் பிரின்ஸ் ரொம்ப நக்கலாக்கிட்டு இருக்கான். ஃபோர்த் பிரின்ஸ் கொஞ்ச நேரம் முறைச்சு பார்க்க உடனே செகண்ட் பிரின்ஸ் சரி போனா போது 2 பொண்ணுங்களையும் வெளியே அனுப்பி வைக்கிறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டுட்டு நீ தான் எக்ஸாம் வேலையில பிஸியா இருக்கியே அப்படின்னு சொல்ல, நீ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வித்துருக்கியா, ஏன் இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்ற அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் சண்டை போட ஆரம்பிக்கிறான். எனது நான் வித்தனா, யார் உனக்கு அதெல்லாம் சொன்னது, அப்படிலாம் நான் எதையும் பண்ணல அப்படின்னு செகண்ட் பிரின்ஸ் கத்த ஆரம்பிக்க அந்த உள்ள இருந்த 2 பொண்ணுங்களும் வெளியே வராங்க. என்ன நடந்துச்சுன்னு காதுல வாங்கிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஃபோர்த் பிரின்ஸ்க்கும் செகண்ட் பிரின்ஸ்க்கும் சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த நம்ம தேர்ட் பிரின்ஸ் இருக்கான்ல, அவனோட அசிஸ்டன்ட் வேற கதவு வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆயிடுது. இங்க ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தர் டிராவல் பண்ணி எக்ஸாம்காக வந்திருக்காரு. டிக்கெட்லாம் காட்டணுமா, வர வழியில இருக்க பாஸ் எல்லாம், ஆனா அது பாதி கிழிஞ்சு போயிருக்கு. என்ன பாதி கிழிஞ்சு போயிருக்கு, இதை வச்சு எப்படி உங்களை உள்ள விட்டுறது, வெளியே போங்க அப்படின்னு அந்த ஆளு திட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா எக்ஸாம் எழுத வந்த பையன், ப்ளீஸுங்க, வர வழியில என்ன கொள்ள அடிச்சுட்டாங்க கொள்ளக்காரங்க, அவங்க கிட்ட இதை புடுங்கும் போது லேசா கிழிஞ்சிருச்சு, என் கிராமமே என்ன நம்பி இங்க அனுப்பி வச்சிருக்கு, நான் தான் அவங்களுக்கு பெரிய விளக்கா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணாதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்க, தள்ளி போயா அப்படின்னு நாலு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபோர்த் பிரின்ஸ் அங்க வந்துடுறாரு. இந்த பையன் அழுதுட்டு இருக்கான். இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒரு பெரிய எஜுகேஷன் கொஸ்டின் ஒண்ணு கேட்க, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவ்வளவு ஒரு திறமையான பையனை எக்ஸாம் கூட எழுத விடாம அனுப்புனா அந்த பாவம் யார போய் சேரும் தெரியுமா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் கேட்க, பக்கத்துல இந்த ஆள் பயந்து போய் நிக்கிறான். சாரிங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்பவே இந்த பையனை எழுத விடுங்க, எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ண விடுங்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க, வேலை செய்யறதுக்கு உனக்கு என்னையா அவ்வளவு சோம்பேறித்தானோ அப்படின்னு கேட்டு ஃபோர்த் பிரின்ஸ் அனுப்பிடுறான். உடனே அந்த பையன், இங்க பாருங்க, என்னைக்குமே நான் உங்களை மறக்க மாட்டேன், இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நீங்க ஃபோர்த் பிரின்ஸ் இப்பதான் எனக்கு தெரியுது, நான் ஒரு வேலை பதவிக்கு வந்தேன்னா உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு என் வாழ்க்கை ஃபுல்லா நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லாருமே நாங்களும் அதே மாதிரிதான் ஃபோர்த் பிரின்ஸ்க்கு சலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபோர்த் பிரின்ஸ் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள ராஜ காவலர்கள் அங்க வந்துடுறாங்க. ஒருத்தர் காது கிட்ட போயிட்டு ஃபோர்த் பிரின்ஸ் கிட்ட, செகண்ட் பிரின்ஸ் இறந்து போயிட்டாராம், உங்க மேல சந்தேகப்பட்டு கூப்பிட்டு விட சொன்னாங்கன்னு சொல்ல ஃபோர்த் பிரின்ஸ் ஷாக் ஆயிடுறான். என்ன நடக்குதுன்னு அவனும் கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க ராஜா முன்னாடி செகண்ட் பிரின்ஸோட அந்த அம்மா ஃபேமிலி எல்லாம் அங்க மினிஸ்டர்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, எங்களுக்கு இருந்த நம்பிக்கை நட்சத்திரத்தையே கொண்டுட்டாங்க, கேஸ பத்தி விசாரிங்க, ஃபோர்த் பிரின்ஸ் தான் கடைசியா சண்டை போட்டிருக்காரு, அதனால கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும்னு சொல்ல ராஜாக்கு பிரஷர் அதிகமாகுது. எல்லாரும் ஆளுக்கு ராஜாவை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போங்க, நான் பாத்துக்கிறேன், ஏற்கனவே ஒரு பையனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரவுன் பிரின்ஸ் ஏற்கனவே காலி ஆயிட்டான்ல, இன்னும் இறந்து போகலனா கூட அவனுக்கு பதவி கொடுக்க முடியாதுல்ல, அத பத்தி இவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் போனதும் ராஜா அப்படியே அங்கேயே உட்காந்துட அசிஸ்டன்ட் ஓடி வரான். மாத்திரை எடுத்துட்டு வா அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. ராஜா அழ ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே ஒரு பையனை ராஜா ஆக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டேன், இப்ப என் பையன் ஒருத்தர் செத்து போயிட்டான், இன்னொரு பையன் கேஸ்ல மாட்டிருக்கான் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. இங்க அவருக்கு பிடிச்சத ராணி இருப்பாங்கல்ல, அவங்க வந்துடுறாங்க. எங்க அழறீங்க, கேஸ விசாரிங்க, எனக்கு என்னவோ ஃபோர்த் பிரின்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் எல்லாமே என் பிள்ளைங்க தானே, திறமை இல்லாட்டி கூட செகண்ட் பிரின்ஸும் ஏன் பையன் தானே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, இதுக்கும் மேல இப்படியே போச்சு அப்படின்னா நாடை யார் காப்பாத்துறது அப்படின்னு புலம்புறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷென் உங்களை பார்க்க வந்திருக்கான்னு சொல்ல, பார்க்க முடியாதுன்னு ராஜா சொல்லிடுறாரு. ஆனா ராணி பாக்குறாங்க. நீங்க நம்புற ஆள் அவர் ஒருத்தர் தான், அவரையாவது பாருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராணி கிளம்பி போயிடுறாங்க. ராஜாக்கு அதுக்குள்ள டேப்லெட் வந்துருது. ராஜா டேப்லெட்டை போடுறாரு, உடம்பு சரியாயிருது. ஷென் ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்கான். ஷென் எப்படியும் ஃபோர்த் பிரின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணதான் வந்திருப்பான் அப்படின்னு
ராஜாக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாம ஃபோர்த் பிரின்ஸ் மேல எப்பவுமே ராஜாக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்ததே இல்லைல்ல. அதனால ராஜா நீ எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்க, ஃபோர்த் பிரின்ஸ் எப்பவுமே கொலை பண்ற ஆளா இருந்ததே இல்ல ராஜா. அதனால இந்த கொலையை பத்தி நம்ம இன்னும் நிறைய விசாரிக்க வேண்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம தேர்ட் பிரின்ஸ் இருக்காரே, அவரை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, தேர்ட் பிரின்ஸ இந்த எக்ஸாம்க்கு சீஃபா போட்டுரு. ஃபோர்த் பிரின்ஸ் என்ன வேலை பார்த்தானோ அதை தேர்ட் பிரின்ஸ் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்ல ஷென்னுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுது. சரி ஓகே ராஜா அப்படின்னு கிளம்பி வந்துடுறான். இங்க நம்ம ஷென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட, இதுல நம்ம க்ளூ கண்டுபிடிச்சே ஆகணும், அப்பதான் நம்ம ஃபோர்த் பிரின்ஸ் இதுல இருந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு அங்கிருந்து ஷென்னு கிளம்புறான். இங்க மெங் இருக்காளே, அவளுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அவளுக்கு மனசு கஷ்டமாயிடுது. நேரா அந்த மெங்குவா ரூமுக்கு போயிடுறா. அவன் கையில ஏதோ ஒரு டோக்கனை ஒளிச்சு வச்சிட்டு இருக்கான். நீ என்னடா ஒளிச்சு வைக்கிற, எதுல சம்பந்தப்பட்டிருக்க, குடும்பத்து பேரையே நாரடிக்க போறியா அப்படின்னு அந்த டோக்கனை அவன் கையில இருந்து புடுங்கிடுறா. டோக்கன்ல ஒரு மூலையில சின்ன பீஸ் ஒண்ணு உடைஞ்சு காணாம போயிருக்கு. இங்க என்ன நடக்குது, நீ என்ன மாட்டி விட போறன்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு மெங்குவா கூலா சொல்லிக்கிட்டு இருக்கான். இது சாதாரணமான ஒரு டோக்கன் தான் அப்படின்னு. ஆனா மெங்கு நேரா கிளம்பி தேர்ட் பிரின்ஸ பார்க்க போயிடுறா. நீங்க தான் ஆபீசரா அப்பாயிண்ட் ஆயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேடு டோக்கன் எடுத்து கையில கொடுத்துடுறா. அதை பார்த்ததுமே வேகமா இந்த தேர்ட் பிரின்ஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்ன செய்யணும்னு தெரியணும்ல, அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மெங்கு தேர்ட் பிரின்ஸ பார்த்து கேட்க, என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உன்கிட்ட நான் சொல்லல. ஷென்னை வாட்ச் பண்றதுக்கு ஒரு வால் வச்சிருக்கேன். யார் தெரியுமா, வாஷி தான். அவ இன்னும் இறந்து போகல, என் வீட்டுல தான் இருக்கா. அவளை வச்சுதான் ஷென்னை வாட்ச் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு புதுசா கேக்குற மாதிரி கேட்டுட்டு, நல்ல ஐடியா, யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெங்கு அங்க இருந்து கிளம்பி போறா. மெங்கு போனதுமே அந்த இடத்துக்கு வாஷி வரா. உடனே தேர்ட் பிரின்ஸ் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். அவனோட கையில அந்த ஜேடு டோக்கன் இருக்கு. அதை பார்த்தாலா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா வாஷி கிட்ட தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஷென்னைக்கு வாட்ச் பண்ணணும். ஏன்னா ஃபோர்த் பிரின்ஸ் இருக்கான்ல, ஒரு கொலை கேஸ்ல மாட்டிட்டு இருக்கான், செகண்ட் பிரின்ஸ கொலை பண்ண கேஸ்ல. அதனால ஷென் என்னெல்லாம் பண்றான், எங்க போறான் அப்படிங்கறத நீயும் அவன் கூடயே போயிட்டு அவன் எதை கண்டுபிடிக்கிறானோ அதை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்றதுதான் உன்னோட வேலைன்னு சொல்ல, ஃபோர்த் பிரின்ஸ் கொலை பண்ணாரா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு வாஷி யோசிக்கிறா. நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போறா. நீ எப்படி போற அப்படின்னா, சீயி இருக்கால, அவ சரியான இழிச்சவாய், அவ எது சொன்னாலும் நம்பிடுவா, அவளை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அங்கிருந்து தேர்ட் பிரின்ஸ் ஐடியா கொடுத்து அனுப்புறான். இங்க நேரா வாஷி சீயை பாக்குறதுக்கு வரா. சீயி அழுதுட்டு இருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஃபோர்த் பிரின்ஸ் கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. ஆனா இன்னும் வாஷி யாருமே தெரியாத மாதிரி நடிக்கிறா. யாரு ஃபோர்த் பிரின்ஸ் அப்படின்னு கேட்க, உனக்கும் அவரை நல்லாவே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரி இருந்தீங்க, உன் மேல பயங்கர பாசமா இருந்தாரு, நீ இறந்து போயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி தெரியுமா சண்டை போட்டாரு, அவருக்கு இப்படி ஒரு ஆபத்துன்னு சொல்ல, நிஜமாவா, எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா நான் அவரை காப்பாத்தணும், வா நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அவர் ஜெயில போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம், அவரை காப்பாத்தணும்னா கொலை நடந்த இடத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாக்கணும், வா போலாம் அப்படின்னு வாஷி கூப்பிட, சீயே நல்ல ஐடியா தான் அப்படின்னு நேரா கிளம்பி நேரா அந்த செகண்ட் பிரின்ஸோட அரண்மனைக்கு வராங்க. நிறைய ஆளுங்க காவலுக்கு நிக்கிறாங்க. வாஷி அவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி சைட்ல எதையோ தூக்கி போட்டுட்டு இருக்கா. இந்த ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா உள்ள போறாங்க. அந்த பக்கமா வர ஷென்னு இத பாத்துட்டான். இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு நேரா உள்ள வர ஆரம்பிக்கிறான். நில்லுங்க அப்படின்னு சொல்றான். வாஷி திரும்ப பாக்குறா. வாஷியவே ஷென் ஒரு மாதிரி சோகமா பாத்துட்டு, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லனா எப்படி நான் சும்மா இருக்க முடியும், ஃபோர்த் பிரின்ஸை எப்படியாவது காப்பாத்தணும்ல அப்படின்னு நம்ம சீயி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால்தான் வாஷி கிட்ட அவனை பத்தி சொன்னேன். வாஷி எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு இங்க கிளம்பி வந்துட்டா. நீங்க ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சீயி அங்க இருந்து கிளம்பி ஓடுறா. வாஷியை பார்த்துட்டு ஷென்னு கேட்டுட்டு இருக்கான், நிஜமாவா உனக்கு ஃபோர்த் பிரின்ஸை பத்தி ஞாபகம் இல்ல, ஆனாலும் அப்பையும் ஹெல்ப் பண்ணாருங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுட்டு இவ்வளவு ஒரு முக்கியமான நேரத்துல ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கியா, இது நம்புற மாதிரியா இருக்குன்னு சொல்ல, எனக்கு ஞாபகம் இல்லதான், ஆனா எனக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு திரும்ப ஹெல்ப் பண்ணணும், அதானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு வாஷி இன்னும் ஞாபகம் இல்லாத மாதிரியே நடிக்க, சரி ஓகே நான் இங்க முன்னாடி போய் தேடிக்கிட்டு இருக்கேன், நீ தங்கச்சியோட பின்னாடி வா அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இவனுக்கு பயங்கர மனசு கஷ்டமா இருக்கு. அங்க சீயி வந்துடுறா. எங்க அண்ணனும் நீயும் பேசிக்கலையா, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா, உங்களை பேச விட்டு தானே நான் போனேன்னு சொல்ல, உங்க அண்ணனுக்கும் எனக்கும் நடந்தது பழைய கதை, எனக்கு ஞாபகம் இல்ல, இனிமே அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு வாஷி அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷென்னு போறான். நேரா அந்த செகண்ட் பிரின்ஸோட ரூம்குள்ள போயிடுறான். லைட்டா கதவை திறந்து வச்சுட்டு போறான். வாஷியும் தங்கச்சியும் வரட்டும் அப்படின்னு. அங்க ஒரு இடத்துல இடிச்சு கீழே பிரின்ஸ் விழுந்து இறந்ததுக்கான அடையாளம் இருக்கு. இங்கதான் இடிபட்டிருக்கான். இந்த விண்டோல கால் தடயம் இருக்கு, ஷூ தடயம். கொலை பண்ணவன் இங்கிருந்து தான் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கணும். ஆனா ஃபோர்த் பிரின்ஸ் கதவு வழியா தான் போனாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப வேற யாரும் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க வாஷியும் சீயும் கூட வந்துடுறாங்க. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. யாரு கொண்டிருப்பா, இவ்வளவு இடத்துல ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது யாரோ உள்ள இருக்காங்கன்னு கொஞ்சம் வீரர்கள் வர பாக்குறாங்க. ஷென்னு, வாஷி, சீயி 3 பேரும் வெளியே வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கும் போதுதான் ஷென்னு ஒரு கேண்டில் ஸ்டாண்டுக்கு கீழே ஏதோ ஒரு ஜேடு
ஜேடு கல் இருக்கு, அந்த டோக்கன் ஒண்ணுல கொஞ்சம் உடைஞ்சிருந்ததுல அதோட மீறி பாதி இங்க இருக்கிறத பாத்துடுறான். வாஷி அதை பாத்துட்டே இருக்கா. நேரா போயிட்டு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட, ஷென் உன்னை கண்டுபிடிச்சாரு, ஒரு பெரிய ஜேடு டோக்கன்ல ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சிருந்தது, இதோ இந்த அளவு இருந்ததுன்னு சொல்ல, பரவாயில்ல நல்ல க்ளூ கண்டுபிடிச்சிருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிடுறான். வாஷி அங்க இருந்து கிளம்புறா. இவன் அந்த பக்கத்து நாட்டு ராணியை நினைச்சிட்டு, சீக்கிரமா நான் எல்லா க்ளூவையும் கண்டுபிடிச்சு என் வேலையை முடிச்சிட்டேன்னா நீ அப்ப என் மேல பாசம் காட்டுவதானே அப்படின்னு அந்த ராணியை பத்தி நினைச்சிட்டு சீக்ரெட் ரூம்குள்ள வரான். அந்த ரூம்ல அந்த ராணியோட அந்த பிரேஸ்லெட் மட்டும் இருக்கு. அதை எடுத்து அந்த ராணி நினைச்சு கட்டி பிடிச்சிட்டு, சீக்கிரமா நீ என் கூட வந்து சேர்ந்துரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியல அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி டெக்கரேட் பண்ண ரூம்ல பிரேஸ்லெட்டை கட்டி பிடிச்சு தூங்க ஆரம்பிக்கிறான் தேர்ட் பிரின்ஸ். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.